திருப்பி திருப்பி அவர்கிட்ட கேட்குறேன், அவர் என்ன ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாரு. ரெஸ்பான்ஸ் சிவகத்தி நான் என்ன அதுதானே சொல்கிறேன், 2000 ரூபாய் பில்லு வருது, நான் 2000 ரூபாய் நான் கட்ட ரெடியாக தானே இருந்தேன். ஏதாவது கம்மியாக சொன்னேன்னா 5000 ரூபாய் நான் கூட நான் கட்ட தான் போகிறேன். நான் கேட்டேன் என்னது, ஆமாம் நான் தான் சொல்லலண்ணா. நான் எனக்கு என்னன்னா தெரியாது. அப்போ 1000 ரூபாய்க்கு பில்லு கொடுத்துருந்தப்ப உனக்கு இல்லைன்னா 2 வருஷமா போட்டு எனக்கு இது பண்ணி கொடுத்துருக்கலாம். அந்த சாப்பிட்டோடைய ஸ்கின்ஸ் அது இதுவாக இருக்குது. இந்த படத்துக்கு நான் தாடி வித்து எடுக்கணும் போடா. நான் இருந்தேன், அந்த எங்கள் அண்ணன் இப்போ பேசினார் வராருக்காரு, அவருக்கு வந்தானே இந்த டீட்டெயிலாம் கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க. அண்ணன் எனக்கு அண்ணன் இப்போ எனக்கு வந்தார்ல, என் கூட வந்தார், அவர் தான் இந்த இப்போ வருவார். இருங்க வந்தோன்னு சொல்லுங்க, வந்தோடனே அவர் ஏன்னா நான் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். எவ்வளோ கிட்டத்தட்ட 1/2 hour 1 hour நான் எப்போ போனேன் இதை வரைக்கும் நாங்கள் நின்று கடையை சாத்திட்டு போயிருக்கேன். ஹலோ நான் பேசுறேன், நீங்க வாங்க கடையாண்ட. நான் வரேன்னு சொன்னா இல்லையா, நான் எங்க இருந்தேன், நேரு நெடுஞ்சல அந்த தாமரை கட்டத்தொட்டி தாண்டி இருந்தேன். சரிங்க அண்ணா சொல்லுங்கண்ணா. இந்த கொடுக்குறேண்ணா பேசுங்க. சொல்லுங்க சார். சார் போன வாட்டி 2 வருஷம் ஆகுது லைசன்ஸ் எடுத்து எல்லாருமே ரெனோவ் பண்ணிக்கினே. சார் இது 3500 வேணும். இதுக்கு இது எதுன்னு ஒரு படிக்க முடியுங்க. நான் தடவை என்ன வந்து அடிச்சு வச்சுருந்தேன். இந்த டீட்டெயிலாம் நான் நம்பரை கொடுக்குறேன், அந்த சாருக்கிட்ட ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க சார். சார் அவங்க எங்களை வாங்க சொல்றாங்க, நாங்க வாங்குறோம் சார். அது அவங்க கிட்ட தான் சார் கேட்கணும், எனக்கு தெரியல சார். இந்த அண்ணனுக்கே தெரியுமே, அவர் பேர் என்னன்னு கேட்குறாரு. இப்போ பேர் என்ன சொன்னீங்க? அவர் பேர் எனக்கு தெரியாது, நீங்கள் ஃபோன் பண்ணி கொடுத்தீங்க, அதான் தெரியும். அது பேர் அவங்க பேர் என்னங்க? இப்போ ஃபோன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவர் பேர் சொல்லுங்கள். கோகுலகிருஷ்ணன். கோகுலகிருஷ்ணன். இப்போ அவர் தான் என்கிட்ட பேசினாரு, காசு தரந்து இப்போ பண்ணாந்து கொடுக்குறாங்க. ஆமாம் அவர் தான், இப்போ அவர் பேர் தான் சொல்கிறாங்க. சரி சரி. இவர் மகேந்திர போகுது அண்ணா. அவரு அதுக்கு மாதிரி இப்போ அங்கே பேசுனது இப்போ பேசுறது மகேந்திர போகுது அண்ணா தானே? ஆமாம் அவரே தான். நான் குரலை கண்டுபிடிச்சிட்டேன், அவர் தான். அவர் தான் பேசினாரு. அடுத்தது என்ன பேசினவர்? அங்கே பேசுனது ரிப்போர்ட்டர், ஜேடி ரிப்போர்ட்டர். சரிங்கண்ணா. 1000 ரூபாய் நான் வாங்கினேன். 2000 ரூபாயில 1000 ரூபாய் பில்லு கொடுத்துட்டேன், 1000 ரூபாய் கொண்டாந்து கொடுத்துட்டேன். சரிண்ணா. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் இது வந்து ஏன் பைசா வாங்குறீங்கன்னு கேட்குறாரு பாரு. இந்த ரிப்போர்ட்டை வந்து எங்களை செய்ய சொல்கிறதுனால நாங்கள் செய்கிறோம்.
நாங்களாம் வந்து உங்ககிட்ட காசை கேட்டு உங்ககிட்ட இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் பில் போட்டு எடுத்துன்னு வந்து தரணும்னு எங்களுக்கு கிடையாது. இதுல இருந்து ₹1 எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. இவ்வளோ டீட்டெயில் இவ்வளோ விஷயம் பேசணுன்றது எங்களுக்கு கிடையாது. எங்க வேலைன்னா டெங்கு பார்க்குற வேலை மட்டும்தான், எங்களுக்கு ஜுரம் இருக்கிற வேலை மட்டும்தான். எங்களை வந்து வரி பில்லுக்கு விடுறாங்க, லைசன்ஸுக்கு விடுறாங்க, மற்ற வேலை எல்லா வேலையும் விடுறாங்க. எல்லா வேலையும் நாங்கள் செய்ய தான் செய்கிறோம். புரியுதா? நான் செய்ய தான் செய்கிறோம். யாருக்கிட்டையும் எந்த கட்டிலையும் ஒரு 10,000 நாங்கள் நான் யார்கிட்ட கை நீட்டி வாங்கினேன்? 10,000 யாருக்கிட்ட கை நீட்டி வாங்கினேன்? என்னப்பா ரெக்கார்ட் பண்ணுறியா தம்பி? டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு ஃபோலியோ ஃபார்ம் வாங்கி வைக்கணும் ஃபெசிலிட்டியில். அவங்களாம் அந்த யார் அண்ணாச்சி இது என்ன இது வாங்கிட்டு இது வந்து பில்லுக்கு அனுப்புறாங்க. அவங்க தானே பேசினாங்க. என்னென்னு வந்து கேட்டால் என்ன 1000 ரூபாய்க்கு பில்லு வந்துருக்கு. இன்னும் 1000 ரூபாய் எங்கன்னு கேட்டால் அது எப்படிங்க அது அப்படிங்க நீங்கள் ஆஃபீஸில் போய் கேளுங்க. ஆஃபீஸில் கூப்பிட்டா கேட்டால் இவர் என்ன சொல்கிறாரு? 1000 ரூபாய் கட்டிட்டு போனால் ஒரு பில்லு கொடுத்துருப்பாரு. அவர் தான் இவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் அங்கே போய் கேளுங்க அப்படிங்கிறாங்க. அவங்கள கேட்டால் ஆஃபீஸில் இருக்காங்க. இங்கே பாருங்க, நான் சொல்கிறேன் அதுக்கு உண்மையான தகவல் இங்கே வாங்க. நான் சொல்கிறேன் அவங்கள மாதிரி வாங்குறவங்க தான் நாங்களாம், அந்த மாதிரி வேலை செய்கிறவங்க தான். இப்போ இவர்கிட்ட நாங்கள் வந்து 1000 ரூபாய் பில் கட்டினா அவர் பில் கொடுப்பாரு. அது மட்டும் தான் அவருக்கு தெரியும், மற்ற விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியாது. சரி, யாருக்கிட்ட காசு கொடுக்குறோம் நம்ம அவங்கள கேட்கணும். இப்போ அவங்களுக்கு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, லைனில் இருங்க. இல்லை சித்ரா நம்புறாங்க நம்பருக்கு. நீங்கள் ஆஃபீஸில் இருந்தால் சரி வாங்க சாருங்கிறாங்க. அக்கா இந்த அவங்க கூட இருக்க இன்னொரு அக்கா பேசுகிறாங்களா? இது இங்கே நான் அவங்க கேட்டேன் நான். ஓகேங்களா? கோகுல் சாரியாக இல்லையாங்க? நீங்கள் அங்கே கேட்க சொன்னீங்க இல்லையா? அவர் பேசுறது கேட்க நான் அங்கே தான் நிற்கிறேன். அங்கே போய் கேட்குறேன். அங்கே போய் அழகு வச்சுக்கிட்டே இருக்கீங்க. இங்கே போய் கேட்குங்க, அங்கே போகணும் அழகு வச்சுக்கிட்டே இருக்காங்க. என் மேஸ்திரினா வரேன் ஒன்றும் வாங்க இல்லைன்னு சொல்லுங்கள், இல்லை அப்படி பார்த்துக்கலான்னு சொல்லுங்கள். ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க. 2000 வாங்கிட்டு 1000 ரூபாய்க்கு பில்லு போட்டால் நான் என்ன பண்ணுறது? மேடம் சொல்லுங்கள் மேடம். ஹலோ, 2000 ரூபாய்க்கு பில்லு கேட்டு நான் 1000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கீங்க. அவங்க பேசவும் மாட்டேங்குது. 1000 ரூபாய்க்கு தான் பில்லு வந்திருக்கு, மிச்சம் 1000 ரூபாய்க்கு பில்லை காணாங்க. எனக்கு ஆன்லைனில் 2000 ரூபா தானே போட்டுங்க. 58வது வார்டு. ஹலோ, அண்ணா அவரை இன்னைக்கு சீமாண்ணா, நீங்க அவர் வந்த பிறகு பேசுங்கண்ணா, வாங்கண்ணா.